I used to say this statement very like everyone. தங்கிறதுக்கு திங்கிறதுக்கு எனக்கு இருந்தால் போதும். அதுதான் ஒரே ஒரு இதுவாக இருந்தது. My dad used to say like கனவுல வந்து கஞ்சத்தனம் வைக்கக்கூடாது. இது வந்து நாங்கள் கேட்டு வளர்ந்த விஷயம். ஸோ லைக் ஜஸ்ட் ட்ரீம். படத்தெல்லாம் பார்ப்போம், இப்படி ஃபைல் தூக்கி இப்படி மேலே வச்சு. He did exactly same thing. பட் என் ஃபோட்டோ பார்த்துட்டே சொல்கிறாரு, இந்த மாதிரி ஹீரோயின் மாதிரி ஃபோட்டோ ஒட்டிட்டு வந்த அப்ளிகேஷன் தான் இவ்வளோ எல்லாம் லோன் வாங்கிட்டு கேட்ட மாதிரி இருக்கேன். I was like, oh, is it real? தெரிஞ்சு தெரியாமலோ we are creating a lot of engineers. அது நம்மளுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ குளோபல் மார்க்கெட்டுக்கு வந்து யூஸ் ஆகுது. நான் வெளியில் போனதுனால நான் அதை சொல்கிறேன். Yes, they are super smart, super advanced in particular field. Okay. When it comes to IT, India, we are super rich. Okay. And they wanted to learn IT from Indian people. Naturals and Magic 20 Tamil presents Magic பெண்கள் சீரிஸ்க்கு வரவேற்கிறது. நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷனில் CEO அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஃபாக்ஸ் அகாடமி தான் இணைஞ்சிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் விஜயலட்சுமி கருப்பசாமி. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன் மேம். ஆக்சுவலி ரொம்ப இந்தியாவை பெருமைப்படுத்திருக்கீங்க. அதுவும் நிறைய நியூஸ் சேனலில் உங்களை தான் வந்து நிறையா பார்த்துருக்காங்க மக்களே. ஆக்சுவலி இந்த ஸ்டார்ட் அப் வீசா அப்படின்றது, அதுவும் ஜப்பான், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், டெக்னாலஜினாலே ஜப்பான் தான் நம்மளுக்கு வரும். அங்கேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் வீசான்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்தியாவில் 2வதா, சவுத் இந்தியானா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதுலேருந்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ ஆக்சுவலி உங்கள் ஜேர்னியே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு மேம். நீங்கள் ஒரு 1 minute கொடுத்த பிட்டே எங்களுக்கு ரொம்ப என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹவு டஸ் த ஜேர்னி ஸ்டார்டட்? அதுவும் வந்து நிறைய வந்து இருந்துச்சு இன்ஸ்பைரிங்காக. தமிழ் மீடியமில் படிச்சிருக்கீங்க, தென் அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. ஸோ டெல் அஸ் அபவுட் யுவர் ஜேர்னி மேம். Sure, I'm happy to say that. And thank you so much for this wonderful opportunity. என்னோட பேர் விஜயலட்சுமி கருப்பசாமி. I'm the founder and CEO of Fox Academy. Fox Academy வந்து ஒரு edutech startup. We provide online AI courses for Japanese market. In Japanese and அவங்களோட ஜாப்பனீஸ்லேயும் நாங்கள் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். பட் மெயின்லி ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தான். ஸோ கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், டெஃபினட் இட்ஸ் அன் அமேசிங் ஜேர்னி. அட்ஸ் இண்டிவிஜுவலாக நான் ரொம்ப பெருமைப்படுற ஒரு ஜேர்னி, கண்டிப்பாக ஒரு ஜேர்னி தான். ஸோ என்னோட நேட்டிவ் வந்து தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டைங்கிற ஒரு சின்ன டவுன். ஸோ என்னோட நேட்டிவ் இட்ஸ் ஒரு சின்ன கிராமம். அது எங்களோட நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் வந்து அவையாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 100 people மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷன் உள்ள ஒரு சின்ன கிராமம் தான். அம்மா அப்பா விவசாயம். அப்பா பேர் கருப்பசாமி, எங்கள் அம்மா பேர் வந்து முனியம்மாள். கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்காங்க. ஐம் அ ட்ரீமர். எக்ஸாக்ட்லி. சின்ன வயசுலேருந்து என்னோட அது அந்த எனக்குள்ளே எப்படி வந்ததெல்லாம் தெரியாது. ஐம் ஆல்வேஸ் அ ட்ரீமர். நான் எப்போவுமே வந்து ஒரு வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஒரு பெண். அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்னு சொல்கிறோம். எப்போவுமே வந்து லைக் எனக்கான ஒரு இமேஜினேஷன் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கான ஒரு உலகம் இருக்கும். அதுக்குள்ளே நான் வந்து எனக்கு தெரியும், அதை நான் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். அந்த ஒரு 10-12 வயசுலலாம் வந்து ஐ யூஸ் டு சே டு மை ஃபேமிலி, லைக் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் வந்து ஒரு நாள் நான் ஒரு பெரிய என்னோட கம்பெனி வந்து ஒரு கண்ணாடி பில்டிங் இருக்கும், ஒரு பெரிய சிட்டியில் இருக்கும். அப்போ எக்ஸாக்டாக அது என்ன மீனிங் கூட தெரியாமல் ஐ யூஸ் டு சே தட். அப்போவே கம்பெனிலாம் இமேஜின். ஆமாம், எனக்கு எப்படின்னா, எனக்கு என்னோட ட்ரீமே எப்படி இருக்குன்னா, நான் ஒரு மேகசீனில் வரேன், பிஸ்னஸ் எனக்கு நான் முன்னாடிலாம் எப்படி நிறைய ரீட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி மேகசீனாக எடுத்துகிட்டு நான் வந்து முன்னாடி நிற்கிற மாதிரியும் என் பின்னாடி நிறைய லைக் என்னோட டீம் இருக்க மாதிரியும் அதுதான் என்னோட இதுவாக இருக்கும். அதை நான் சொல்ல வர சேவை எல்லாருக்கிட்டையும். ஏன்னா டிவிலாம் வந்து இன்டர்வியூலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் போய் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்டையோ என்னோட ஃபேமிலிட்டே கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தெரியும். இதை வந்து நான் எப்பவும் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு தான். ஸோ 10-12 வயசுல எனக்கு தெரியும் நான் வந்து ஐ வாண்ட் டு பி a லீடர். அதுக்கு பின்னாடி பிஸ்னஸ் அதெல்லாம் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு பி a லீடர். ஸோ லைக் என்னோட ஜேர்னியே நான் அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் தமிழ் மீடியம் தான். 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான். என்னோட ஸ்கூல் பேர் வந்து ஏமே ஹிந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல், அருள்மிகு முத்துமாலை அம்மன் இந்து ஹையர் செகண்டரி இந்த மேல்நிலை பள்ளின்னு சொல்லிட்டு சத்தியாபுரம்னு ஒரு ஊரில் இருக்குது. நான் அங்கே தான் படித்தேன். என்ன சொல்கிறது, ஐம் அ வெரி குட் ஸ்டூடெண்ட். படிப்பு வந்து எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். ஐம் அ வெரி குட் லிசனர் ஃபஸ்ட்டு. எனக்கு ஸ்கூலில் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆமாம், சின்ன வயசு என்னோட
6-7 வயசுலேருந்து நான் விளையாண்டுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு விளையாட பிடிக்கும். ஓகே. விளையாட ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி விளையாட தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. நான் நல்லா படிப்பும் மெயின்டைன் பண்ணேன். ஏன்னா என்னோட அக்கா எங்கள் அண்ணன் எல்லாருமே ஒரே ஸ்கூலில் படித்தோம். அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. சரி நான் திட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம வீடு கொடுத்து படிக்கணும்ல. அதனாலேயே வந்து நான் எப்போவுமே படிப்பு வந்து எனக்கு வந்து அவன் லைக் ஆல்வேஸ் டாப்பர். லைக் ஒரு ஃபஸ்ட் 3ல எப்போவுமே நான் என்னோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் 12th வரைக்குமே நான் அப்படி தான் இருந்திருக்கேன். ஸோ அந்த ஒரு இது வந்து அந்த ஒரு தேடல் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் ஒரு லீடர் ஆகணும், அதுதான் என்னோட விஷனரியாக இருந்தது. ஸோ நான் அந்த ஜேர்னிலாம் போயிட்டு இருந்தேன். ஸோ 12th முடிச்சதுக்கப்புறம் வந்து ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி லைக் நல்ல யூனிவர்சிட்டியில் வந்து நான் கோயம்புத்தூர் பிஹெச்சியில் வந்து நான் முடித்தேன். இட்ஸ் கால் பிஹெச்சி டெக் எவ்ரி ஒன் நோஸ். எனக்கான உலகத்தை வந்து ஒரு இன்னொரு உலகத்துக்குள்ளே வந்து எனக்கு காமிச்சு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு தளம்னா வந்து பிஹெச்சி. 12th வரைக்கும் நான் ஈவன் லிங்க்டின்ல கூட போட்டிருப்பேன். என்னோட 15 நான் காலேஜ் ஸ்கூலில் போகிற வரைக்கும் என்னோட உலகங்கிறது அந்த 50 கிலோமீட்டருக்குள்ளே தான். எங்கள் ஸ்கூலில் இருந்து எங்கள் வீட்டில் இருந்து அங்கே எங்கள் ரோடு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அது வாழைத்தோட்டம் தான். அந்த இதுக்குள்ளே நீங்கள் நைட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கும் வழி கூட தெரியாது. எங்களுக்கு தெரியும் அந்த ரோடு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நோ ஸ்ட்ரீட் லைட், நத்திங். சின்ன வீடு, ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் டிபிக்கலி எவ்ரி ஒன் ஹஸ் ஓன் ஸ்டோரி. எங்களுக்கும் அந்த ஒரு ஸ்டோரி இருக்குது. லீவ் ஆனால் அந்த என்ன சொல்கிறது, லீவ் ஆனால் வேலைக்கு வயலுக்கு போகிறது, வாழைத்தோட்டம் எங்களுக்கு அதுதான் எங்களோட. இப்போ ரீசெண்ட் அந்த வாழைப்படம் வந்து எக்ஸாக்டா லைக் மை ஃப்ரெண்ட்ஸ் டோல் மீ லைக் விஜய் நீ சொன்ன ஸ்டோரி எல்லாம் அப்படியே இருக்கு. அது வந்து அதுதான் அந்த பக்கத்து மக்களுக்கான வாழ்க்கை முறை. ஸோ இட்ஸ் வெரி சிமிலர். அது நான் மட்டும் இல்லை, எவ்ரி ஒன் நாங்கள் அதுதான் எங்களோட வாழ்க்கை முறை. ஆனால் எனக்கு என்ன தோணுது மேம், இப்போ இது மாதிரி வாழ்க்கை முறை இருக்குன்னா நம்ம இதுலேருந்து இப்படியே வந்துடணும் அது மட்டும் தான் தோணும். பட் யூ ஹாவ் அ வெரி டெஃபினட் கோல், நான் வந்து லீடர் தான் ஆக போகிறேன். எப்படி அது விஷயம் வந்துச்சு? அதுதான் நான் சொன்ன மாதிரி எப்பவுமே ஸ்கூல்லையுமே வந்து என்னோட 6th standard நான் எனக்கு விவரம் தெரிஞ்சது நான் ஸ்கூல் லீடர். எனக்குள்ள நேச்சுரலாக ஒரு லீடர்ஷிப் இருந்தது. அதை நான் எப்பவுமே வந்து நான் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி பார்த்துப்பேன். எனக்கு எப்பவுமே நான் வந்து அண்ட் ஐ எம் வெரி குட் பீப்புள் பர்சன். அப்போ அது எனக்கு தெரியல. எனக்கு பீப்புள் கிட்ட பேச பிடிக்கும். எனக்கு வந்து பீப்புள் என் கூட சேர்ந்து டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு நேச்சுரலாக எனக்கு அது இன்பில்ட்டாக இருந்த ஒரு விஷயம். அதை என்ன ஸ்கூலில் வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு எனக்கு. எங்கள் ஸ்கூலில் வந்து அவங்க என்ன நான் லைக் ஐ எம் கைண்ட் ஆஃப் ஆல்ரவுண்டர். விஜி நீங்கள் ஸ்கூல் போனீங்கன்னா விஜினா எல்லாருக்கும் தெரியும். ஸ்போர்ட்ஸில் இருப்பா. அந்த ஸ்கூல்லலாம் வந்து ஒரு மெயின் ட்ராமா இருக்கும், அதில் மெயின் கேரக்டர் இருக்கும்ல, அது எப்பவுமே எனக்கு கொடுப்பாங்க. லைக் அந்த மாதிரியான ஒரு இதில் வந்துட்டு எனக்கு அந்த லைக் ஐ எம் அ பர்சன். என்னை கிளாப் பண்ணால் எனக்கு எனர்ஜெட்டிக்காக ஓகே அந்த மாதிரியான ஒரு பர்சன். பட் அதுக்கு நான் எஃபர்ட் போடுவேன். இட்ஸ் நாட் லைக் வெறும் அப்ரிசியேஷன் மட்டும் வாங்குற பொண்ணு கிடையாது. ஸோ லைக் நான் சொன்ன மாதிரி தான் நான் என்னோட லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அஃப்கோர்ஸ் வந்துட்டே இருந்தது. அண்ட் ஸ்போர்ட்ஸில் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது லைக் ஐ எம் அ டிஸ்ட்ரிக்ட் பிளேயர், ஐம் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர். நான் என்னோட ஈவெண்ட்டே வந்து 5K 10K தான். அண்ட் காலேஜ் போனதுக்கப்புறம் நான் மேரத்தான் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் வந்து என்ன சொல்கிறது, என்னோட அண்ணா வந்து ஹீ இஸ் மை ஹீரோ. ஹீ யூஸ் டு சே லைக் என் தங்கச்சியில் ஒரு தங்கச்சியை வந்து நான் பிஹெச்சியில் சேர்த்துறணும் அப்படின்னு. பட் நாங்கள் 2 பேருமே பிஹெச்சி, அக்காவும் பிஹெச்சி நானும் பிஹெச்சி. ஸோ அண்ணனோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ணா வந்து சிஐடியில் படித்தார். ஸோ அவர் வந்து எங்களை வந்து அங்கே கொண்டு போய் நிற்கும் போது லைக் அப்போ தெரியல, அந்த வேல்யூலாம் அப்போ தெரியல. பட் நாங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இட்ஸ் பிகம் லைக் ஒரு டேக்லைன் மாதிரி. அது ஒரு உங்கள் நெத்தியில் குத்தின பிஹெச்சி. இந்த ஊர்ல இருந்து போய் நம்ம வந்து அங்கே படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு பெரிய விஷயம். ஆமாம், இப்போ ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நாள் காலேஜுக்குள்ளே போகும்போது இந்த மொமெண்ட் ஐ ஓப்பன் புக் எல்லாமே இங்கிலீஷ். ஓகே. நான் பயந்து நம்ம ரொம்ப அதிகமாக பயந்த ஒருத்தர். ஏன்னா ஸ்கூல் வரைக்கும் ஐம் லைக் ஹீரோயின், எவ்ரி ஒன் நோஸ் மீ. நான் எல்லா இடத்துலையும் இருந்தாங்க. போனால் ஒரு ஸ்டார் லைட்டில் இருக்கு. ஸ்டார் லைட் லைக் ஐ வாஸ் லைக் ஆல்வேஸ் ஐம் இன் த லைம் லைட். ஐம் லைக் தட் டைப் ஆஃப் பர்சன். பட் அந்த காலேஜ் போனதுக்கப்புறம் வந்து நான் காணாமல் போன மாதிரி இருந்தது. யாருக்கும் நான் தெரியல. விஜய் பிகம் லைக் இன்விசிபிள் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்போ நான் எடுத்து விட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் வந்து என்னோட ஸ்போர்ட்ஸ். காலேஜ் வந்து பிஹெச்டி அஃப்கோர்ஸ் ஐம் நாட் அ ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்டூடெண்ட். பட் நீங்கள் அதிகமாக பார்க்குறது எங்கள் கிரவுண்டில் தான் இருக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ் வந்து எங்களோட கிரவுண்டு தான். ஸோ ஃபஸ்ட் இயர் மேரத்தான் நாங்கள் தான் வந்து ஐ ஸ்டடிட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியர். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச் பிஹெச்டியில். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் இயர் மேரத்தான் இருந்தது. எனக்கு எங்கள் அக்கா வந்து ஜஸ்ட் லைக் அப்போ அவள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன் அந்த காலேஜில். நான் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் லிட்டலி ஐ வாண்டட் டு ரன் அவே. என்னால் அங்கே இருக்க முடியல. ஏன்னா எங்கள் யாருக்கும் என் குரல் தெரியல, நான் தெரியல. அதை என்னால் ஹேண்டிலே பண்ண முடியல. ஒரு 3-4 மாதம்லாம் வந்து லிட்டலி ஐ டோல்ட் மை ஃபேமிலி
ஐ திங்க் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் என்னால் இங்கே சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு. எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது, எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. ஐம் கேர்ள் ஜஸ்ட் லைக் ஒரு பேரகான் ஸ்லீப்பர் போட்டுட்டு லைக் 2 பக்கம் ஷால் பின் பண்ணிட்டு என்ன வச்சு அதுதான் என்னோட உலகம். நான் அப்படி தான் இப்போ அங்கே நுழைஞ்சிருக்கேன். ஸோ அப்போ வந்து லைக் நான் அந்த மேரத்தான் வந்து ஐ ஒன் லைக் செகண்ட் ஐம் ரன்னர் அப். நான் எனக்கு ரொம்ப அதை நான் கேஷுவலாக வின் பண்ணேன். அது அப்போ அந்த அவார்டு வந்து லைக் அந்த எங்கள் காலேஜ் வந்து ரொம்ப we had like our own TV show, இல்லை டிவியில் ரேடியோ ஷோஸ்லாம் இருக்கும். அப்போ இன்டர்வியூலாம் பண்ணாங்க. அந்த மொமெண்ட் அவங்க ஸ்டேஜில் வந்து விஜயலக்ஷ்மி ஃப்ரம் அந்த செகண்ட் ஒரு கிளாப் என் காதில் கேட்டுச்சுல முடிஞ்சிருச்சு, எனக்கு ரீசன் கிடச்சிருச்சு நான் இங்கே இருக்கிறதுக்கு அப்படின்னு. தென் நெக்ஸ்ட் ஐ வென்ட் டு மை காலேஜ் லைக் கிளாஸ் யாருக்கும் தெரியாது. இட்ஸ் ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் மேரத்தான், பிஹெச்டி ஈவெண்ட் மேரத்தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டு. ஸோ அப்போ வந்து ஒரே ஒரு மேம்க்கு மட்டும் தெரியும், இங்கிலீஷ் மேம் பிரபாவதி மேம்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரியும் நான் வந்து மேரத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. த நெக்ஸ்ட் டே ஷி ஆஸ்க் மீ லைக் நீ நேற்று போனெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு. அது வந்து ரன்னர் அப் அப்படின்னேன். ஷி ஆஸ்க் மீ வாட் கமகைன் அப்படின்னாங்க. தானே அப்போ வந்து எங்கள் ஹோல் கிளாஸ் வந்து தேவல் என்னை திரும்பி பார்த்து ஒரு கிளாப் பண்ணாங்க. ஓகே ஐ டிசைடட் ஓகே எனக்கான ஒரு இடம் இங்கே கிடச்சிருச்சு. அதை நான் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டேன். ஸோ அதனால தான் இப்போவும் ஐ டூ பிளே. ஐ எம் அ வெரி ஸ்போர்ட்ஸ் பர்சன். அதில் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து என் லைஃப்பில் ரொம்ப ஒரு ரோல் ப்ளே பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் மேரத்தான் நான் 4 வருஷமே வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்தேன். ஐ எம் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்போர்ட்ஸ் உமன். என்னோட பேட்ச் இந்த என்டையர் பேட்ச் பிஎஸ்ஜியோட 2011 பேட்ச்சில் ஐ எம் த பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்போர்ட்ஸ் உமன். ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குமே. பிகாஸ் இப்போ ஆண்டர்பிரினர் எப்படி சொல்லுவாங்களோ அவங்க விடாமல் போயிட்டே இருப்பாங்களோ, ஸ்போர்ட்ஸ் பர்சன் நம்ம கிவ் அப் பண்ணி பார்க்கவே முடியாது. எவ்ரிடே அந்த கன்சிஸ்டன்ட்டாக ஒர்க் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ மேபி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மேபி கேம் ஆடுறதா இருக்கும், பட் டெய்லியுமே அதுக்கான ஒர்க் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஈவெண்ட் வந்து எங்களுக்கு வருஷத்துக்கு 2 ஈவெண்ட் 3 ஈவெண்ட் தான் எங்களுக்கு மேட்ச் இருக்கும். ஒரு ஜோன் மேட்ச் இருக்கும், ஒரு லைக் இன்னும் ஒரு யூனிவர்சிட்டி மேட்சஸ்னு ஏதாவது அப்பப்போ தான் வரும். பட் லைக் நாங்கள் எவ்ரிடே ப்ளே பண்ணுவோம். இன்னும் இப்போ ரீசெண்டாக இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு என்னோட பழைய ஸ்போர்ட்ஸ் ஜூனியர்ஸ்லாம் வந்து விஜய்க்கா ரொம்ப ஹாப்பி அப்படின்னு. அப்போ அவங்க எல்லாம் சொன்னது வந்து நான் எப்படின்னா ஒரு அப்போல்லாம் வந்து நம்ம நார்மல் ஃபோன் தானே இருக்கும், குரூப் மெசேஜ் தானே. என்னோட 6 மணிக்கு ஒரு மெசேஜ் போகும் எல்லாருக்கும், கம் டு கிரவுண்ட். ஐம் அ வெரி டிசிப்ளின் பர்சன் when it comes to ஸ்போர்ட்ஸ். 6 மணி கிரவுண்டில் இருக்கணும், அதுதான் நான் அந்த மாதிரி. ஸோ எல்லாருமே வந்து எங்கிட்டேருந்து போகிற மெசேஜ் வந்து அந்த மெசேஜ் மட்டும் தான் இருக்கும், கம் டு கிரவுண்ட். ஸோ ஒன் ஆஃப் மை ஜூனியர் ஷி அக்கா உங்கள் மெசேஜ் நான் ரொம்ப இப்போ லைக் 1 week before she told me like I missed that message அக்கா அப்படின்னு. லைக் நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் தான் டிசிப்ளின். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கும் அந்த வாழ்க்கை. இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் தூங்க சொன்னால் கூட எனக்கு 5 மணிக்கு மேலே தூக்கம் வராது. ஓகே நான் இன்றைக்கி வரைக்குமே ஐ யூஸ் டு வேக் அப் at 5 o'clock. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நாங்கள் எங்களோட வீட்லேயும் அதுதான் எங்களோட ஹேபிட்டு. அது காலேஜ் போனதுக்கப்புறம் மாறலை. காலேஜ் போன சொல்லலாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீ 5 மணிக்கு எப்படி எந்திக்கிறாய், எனக்கு தூக்கம் வரலையே. 7 மணிக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. 5 மணிக்கு எந்திச்சு 5:30 கிரவுண்டில் இருப்பேன். ஓகே அண்ட் ஐ யூஸ் டு ஸ்லீப் அட் லைக் மேக்ஸிமம் 10, அதுக்கு மேலே நான் முடிச்சிருக்க மாட்டேன். ஸோ இந்த ஒரு டிசிப்ளின் இது இருக்குல்ல, இது வந்து எனக்கு அன்னையை விட இன்னைக்கு ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒரு டே ஃபுல்லாக எனக்கு ரொம்ப லாங்காக கிடைக்கும். அண்ட் ஐ யூஸ் டு டேக் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எல்லாமே நான் விளையாடும் போது தான் எடுப்பேன். எனக்கு அப்போ வந்து என் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் ஐ எம் அ பர்சன் ஹூ ஸ்ட்ராங்லி பிலீவ் என்னோட இன்ஸ்டிங்க்ட்டை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண போகிறது. ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அது ஒரு அந்த கனவு நான் சொல்லிக்கிட்டே இருந்த விஷயம் வந்து அப்படியே என்ன ஒரு படிக்கட்டாக நான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தது. பிஹெச்டின்னு ஒரு வருஷத்துக்குள்ளே உள்ளே போனேன். அந்த பிஹெச்டி முடிச்சுட்டு நான் வந்து லைக் முடிச்சதுக்கப்புறம் இமீடியட்லி ஐ ஸ்டார்டட் மை பிஸ்னஸ். நான் when I was in 21 I started my first business. It's renewable energy startup. காலேஜ் முடிச்ச உடனே I never worked for any company so far, like almost 14 years. அதுதான் மேம் எனக்கே புரியல. ஆக்சுவலி என்னன்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் சொல்லியிருந்தீங்களே, அதோட பெரிய கனவு என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜாப்ல போய் உட்காந்துடணும், போய் வந்து பேரண்ட்ஸ்க்கு இன்கம் கொடுக்கணும், இது ஜென்ரலாக எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனால் டக்குனு பிஸ்னஸ்ன்னு எப்படி மேம் இறங்குறாங்க? அதுக்கு மெயின் ரோல் வந்து என்னோட ஃபேமிலியோட ஒரு பெரிய சப்போர்ட். எஸ்பெஷலி எங்கள் அண்ணனோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹீ டுக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டான். ஸோ அதனால இப்போ எங்கள் அக்காவும் லைக் ஷி ஆல்சோ ஒர்க். ஸோ ஃபேமிலி வந்து தேவர் வெரி சப்போர்ட்டிவ் எப்போவுமே. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு அதனால கொஞ்சம் எனக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இல்லை. நான் ஃபினான்ஷியலாக என்ன பார்த்துக்கிட்டா போதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஸோ அது மட்டும் தான் மைண்டில் இருந்தது. ஸோ தே ஆல் அண்ட் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு வந்து ஐம் நாட் லைக் நார்மல் பர்சன். நான் எப்போவுமே நார்மலாக பேசுகிறதே நான் லைக் நான் அப்போல்லாம் எல்லோரும் வந்து லைக் அவள் ஏதோ பேசிகிட்டு இருக்கா, ஏதோ சொல்கிறா, எப்போ ஒரு பெருசாக ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பேன். பட் லைக் அவங்க அதை நம்பினாங்க. ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினாங்க. ஷீ இஸ் கோயிங் டு பி சம்திங் வெரி பிக். லைக் அதை வந்து யாருக்குமே தெரியாத பீரியட்லையுமே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினாங்க. ஸோ அந்த ஜேர்னி வந்து எஸ் லைக் நான் ஃபஸ்ட் இயர் நான் காலேஜ் முடிச்சு எடுத்து வச்சாலுமே இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜேர்னி. ஃபேமிலியோட சப்போர்ட் கண்டிப்பாக இருந்துச்சு. அது போக
ஆனால் நான் டெஃபினட்டாக நான் மிஸ்டேக்ஸ் பண்ணேன் என்னோட ஜேர்னியில். லைக் when I started my first business நான் வந்து தூத்துக்குடியில் ஸ்டார்ட் பண்ணேன். தென் ஐ ரியலைஸ் தட் தூத்துக்குடி இஸ் நாட் த ரைட், அதாவது அந்த ஒரு என்னோட பிஸ்னஸ்க்கு தட் இஸ் நாட் த ரைட் பிளேஸ். தூத்துக்குடி இஸ் இட்ஸ் வெரி வெல் லைக் டெவலப்பான ஒரு பிளேஸ், எஸ்பெஷலி ஃபார் இண்டஸ்ட்ரிக்கு. நாங்கள் வந்து கன்சல்ட்டிங்கில் இருந்தோம். ஸோ அதுக்கு வந்து அது சரியான ஒரு ஃபீல்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தென் ஐ டிசைடட் டு மூவ் டு லைக் பெங்களூர். ஸோ அதுக்கு நான் மீன் டைம் நான் வந்து ஈவன் ஐ கிளியர் பேங்க் எக்ஸாம்ஸ் பிகாஸ் மை ஃபாதர் ஆல்வேஸ் பக்கம் போயிட்டு இருக்கு. அப்பாவுக்கு வந்து நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போவேன். ஹி ஆல்வேஸ் வாண்டட் டு பிகம் லைக் ஐபிஎஸ். அதுதான் அந்த இது போகணும். ஐ டிட் லைக் நான் அப்பாக்காக ஒன்று பண்ணேன். லைக் ஐபிஎஸ் நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் கிளியரும் பண்ணேன். பட் ஐ டோல் நான் ஐம் கோயிங் டு ஓகே எனக்கு அந்த ஸ்டஃப் இருக்கு, நான் கிளியர் உங்களுக்கு காமிச்சிட்டேன். பட் ஆனால் நான் என் ட்ரீமை நான் சேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதா என்னோடதாக இருந்தது. ஸோ ஃபினான்ஷியலாக பெரிய ஸ்ட்ரகிள் இருந்தது. ஏன்னா நான் ஒரு விஷயம் கிளியராக இருந்தேன், நம்ம ஃபேமிலி கிட்ட இருந்து நம்ம இதுவும் நம்ம ஃபினான்ஷியல் டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ டுக் மை ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் லோன் ஃப்ரம் இடிஐயில் வந்து யூஐஜிபி. இப்போ பிஎம்ஐஜிபி முத்ரா ஸ்கீம் இருக்க மாதிரி யூஐஜிபின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அது ஒரு 3 லட்ச ரூபாய். நீங்கள் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து அந்த நியூஸை வந்து ஒரு சின்ன ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். எனக்கு இப்போவுமே சம்டைம்ஸ் தோணும் நான் எப்படி அந்த ஒரு அந்தந்த டைம் இல்லை அந்த டிசிஷன் அது வந்து சொல்லுவாங்க மேம், நம்ம மைண்ட் செட் மாதிரி மேபி மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி நினைக்கிறேன். நம்மளுக்கு என்ன பார்க்கணுமோ அதை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். எக்ஸாக்ட்லி. ஸோ லைக் அப்போ வந்து அந்த நியூஸ் பார்த்துட்டு லிட்டலி நம்ம மாவட்ட தொழில் மையம் எல்லா ஊரோடையும் ஒரு கேபிட்டலில் இருக்கும் இல்லையா, தூத்துக்குடியில் அந்த மாதிரி இருந்தது. நான் லிட்டலி அந்த பேப்பரை தூக்கிட்டு போய் இந்த மாதிரி அவங்ககிட்ட சொல்கிறேன், பாருங்கள் நான் பிஹெச்சியில் முடிச்சிருக்கேன், லைக் எனக்கு இந்த பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, என்ன தைரியத்தில் போய் அப்படி பேசினா எனக்கு இன்ன வரைக்குமே தெரியல. பட் ஐ அப்ரோச் தேவர் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ்க்கு அதுதான் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ். ஓகே தென் அவங்க தேவர் ஸோ ஹாப்பி. அவங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைக்கு வந்து டெக்னிக்கலாக பிகாஸ் பிஹெச்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களுக்கு அது ஷியா ஸ்டஃப்ங்கிறது புரிஞ்சிருச்சு. பட் ப்ராக்டிக்கலாக பிஸ்னஸ் நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் இருந்து நாங்கள் அப்பா வந்து வாழை தோட்டம் வந்து எப்படின்னா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படின்னா வாழை தோட்டம் மொத்தமாக கான்ட்ராக்ட் எடுத்து நாங்கள் வேறு. ஸோ அப்பாவோட பிஸ்னஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அம்மா வந்து பால்வாடி டீச்சர். ஸோ எங்கள் அம்மா தான் எங்களோட ஃபஸ்ட்டு டீச்சர் எங்கள் 3 பேருக்குமே. ஸோ அந்த பிஸ்னஸ் என்ன சொல்கிறது, அப்பாவை நாங்கள் வேறு மாதிரி பார்த்தோம். அது வந்து லைக் ஒரு லைக் நார்மலாக ஒரு நம்ம டெக்னிக்கலாக நம்ம எதுவுமே நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். பட் அப்பா ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவுமே மேபி எனக்குள்ளே இருந்திருக்கலாம். என்ன தெரியும், அப்பா மனுஷங்களை இப்போ எங்கள் அப்பா எப்பயுமே ஒரு சொல்ல மனுஷங்களை பழகணும். அந்த வேர்டு வந்து நான் இன்னைக்கு இப்போ வந்து நெட்வொர்க்கிங் ஒரு ஸ்ட்ராங்கான பட் தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி டாட் டோல் லைக் மனுஷங்களை படி இதுதான் எங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்த விஷயம். ஸோ நான் அப்பா கூட நிறைய ட்ராவல் பண்ணுவேன். அவர் எங்கள் பொண்ணு என்னை கூப்பிட்டு போவார். ஸோ ஐ வாஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு டாம் பாய் மாதிரி தான். ஐ வாஸ் லைக் நான் எப்பவுமே அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். ஸோ அந்த ஜேர்னி நான் சொன்ன மாதிரி தான். அந்த லோனுக்கு நான் போய் அப்ரோச் பண்ணும்போது தே வர் ஹாப்பி. லைக் தே செட் ஓகே பேங்க் அக்செப்ட் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு என்ன எப்படின்னா யூஏஜிபி ஸ்கீமில் ஒரு ஸ்கீம் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிடும், பேங்க்கும் அப்ரூவ் பண்ணணும். ஏன்னா மணி வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும், அங்கேருந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு வந்து க்ரைட்டீரியா இல்லாமல் ஒரு டிகிரி கிராஜுவேட் இருந்தால் போதும். கால்டு அன்எம்ப்ளாய்டு வேலை இல்லாதவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு பிஸ்னஸ் லோன். லைக் வெரி லைட். அந்த 3 லட்சம் தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பாக அது அது ஒரு நல்ல ஒரு ஸ்கீம். ஒரு 3 லட்சம் ரூபாய் அப்போ எனக்கு ரொம்ப பெரிய காசு. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் வந்து எனர்ஜி ஆடிட்டிங், லைக் ரெனியூபிள் எனர்ஜி ஸ்டார்டர். வி டு எனர்ஜி ஆடிட்டிங் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கமர்ஷியல் பில்டிங். ஒரு ஃபினான்ஸ்க்கு எப்படி ஒரு ஆடிட் இருக்கும் அந்த மாதிரி எனர்ஜிக்கு வந்து எனர்ஜி கன்சம்ஷனை வந்து நாங்கள் எப்படி கம்மி பண்ணுறதுங்கிறது ஒரு ஆடிட் மாதிரி நாங்கள். அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? லைக் அஃப்கோர்ஸ் நான் ஐம் அன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆட்டோமேஷன் இன்ஜினியர். டெஃபினட்டாக என்னோட ஃபைனல் என்னோட சப்ஜெக்ட்டுமே அது ரிலேட்டடாக உள்ள ஒரு சப்ஜெக்ட் தான். அண்ட் ஃபைனலி ப்ராஜெக்ட்டுமே அது ரிலேட்டடாக நான் பண்ணியிருந்தேன். அண்ட் லைக் அண்ணா அக்கா 2 பேருமே சர்டிஃபைட் எனர்ஜி ஆடிட்டர்ஸ். ஸோ அந்த அவங்க பேசும்போது அவங்க ஒர்க் பண்ணுற அந்த இதெல்லாம் நான் கேட்டுட்டு அந்த எக்ஸ்போஷர் எனக்கு அது அதை பிஸ்னஸை நான் யோசித்தேன், இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன்னா அவங்க பேசும்போது தெரியும் அவங்க என்ன டிஃபிகல்ட்டிஸ் அவங்க ஒர்க் பிளேஸில் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் ஐம் நாட் அ சர்டிஃபைட் எனர்ஜி ஆடிட்டர், பட் ஐ ஹையர் பீப்பிள் லைக் ஒரு ஃப்ரீலான்சர்ஸ் வந்து நான் ஹையர் பண்ணி வி டிட் ஆடிட். அண்ட் எங்ககிட்ட வந்து அந்த டைமில் எங்ககிட்ட தான் வந்து எனர்ஜி ஆடிட்டிங் எக்யூப்மெண்ட் அது வந்து ரொம்ப அதுதான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 3 லட்ச ரூபாய் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் வாங்கினேன். ரெண்டல் கூட போடுறாங்க. ஏன்னா ஆடிட்டிங் இஸ் ஈஸி, பட் இந்த ஆடிட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த மெஷர் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு எக்யூப்மெண்ட் வேணும். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அது நான் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ நாங்கள் ரெண்டலுக்கும் கொடுத்துட்டு இருந்தோம், ப்ளஸ் ஆடிட்டிங்கும் பண்ணிட்டு இருந்தோம். அது அந்த ஒரு எப்படி சொல்கிறது, இட்ஸ் அமேசிங் ஜேர்னி. ஒரு 5 வருஷங்கிறது வந்து ஐ லேர்ன்ட் எவ்ரி திங். ஐ ஹவ் சீன் மை ஃபெயிலியர்ஸ். ரொம்ப என்னோட ரொம்ப சின்ன வயசுலேயே நான் அதை பார்த்தேன். ஃபினான்ஷியல் ஃபெயிலியர்ஸ் பார்த்தேன். ஒரு சர்வேலுக்கு வந்து ஒரு மாதம் எனக்கு ஒரு 5,000 ரூபாய் இருந்தால் எனக்கு போதும். எனக்கு வந்து எப்படின்னா எனக்கு ஆடம்பரமாலாம் எதுவும் வேணாம். எனக்கு தங்குறதுக்கும் திங்கிறதுக்கும் ஐ யூஸ் டு சே தி ஸ்டேட்மெண்ட் வெரி லைக் எவ்ரி ஒன், தங்குறதுக்கு திங்கிறதுக்கு எனக்கு இருந்தால் போதும். அதுதான் ஒரே ஒரு இதுவாக இருந்தது. அதை நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்
அப்போ வந்து என்ன ஒரு லைக் ஐ வாஸ் லைக் அ வெரி கிட் லைக் ஒரு 43 கிலோ ஒல்லியாக ஒரு பொண்ணு போனால் அது ஸ்கூல் ப்ராஜெக்ட் மாதிரியோ காலேஜ் ப்ராஜெக்ட் மாதிரியோ பார்த்தாங்க. தே டிடன்ட் see it like a பிஸ்னஸ். ஆனால் அதுவே நம்மளுக்கு ஒரு நெகட்டிவாக இருக்கணும் மேம். பிகாஸ் நம்மளை வந்து இப்போ பிஸ்னஸாக நம்ம எடுத்துகிட்டு போகிறப்ப சின்ன பொண்ணுமா நீ அந்த மாதிரி ஒரு பார்க்குற கண்டிப்பாக அது கண்டிப்பாக சேலஞ்ச் தான். கண்டிப்பாக அது இருந்தது. அது எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஓவர் கம்னா லைக் அதான் இனிஷியலாலாம் உங்களுக்கு ரெகக்னேஷன் இருந்துச்சு பிஸ்னஸில். நான் அது வரைக்கும் நம்ம காலேஜ் லைஃப்பில் பார்த்த ஒரு வாழ்க்கை அங்கேயும் ரிஜெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் அது கம்ஃபர்ட்டான ஒரு ரியாலிட்டி இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஒன்றும் இல்லை, நான் பேங்க் லோனுக்கு போய் அப்ரோச் பண்ணும்போது என்னோட பேங்க் லோன் வந்து நான் ஒரு பேங்க்கில் வச்சுருக்கேன். ஒன் ஆஃப் த வெரி ரெப்யூட்டட் நேஷனலைஸ்டு பேங்க். அவங்ககிட்ட இந்த மாதிரி நான் எனக்கு வந்து மாவட்ட தொழில் மேம்ல வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க, நீங்கள் சாங்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு அமௌண்ட் வந்து இங்கே எனக்கு. பட் தே செட் லைக் இது வந்து எங்களோட சர்வீஸ் ஏரியாவில் வராது அப்படின்னு. நான் சொன்ன அட்ரஸ் ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து அப்போ நான் அதை நம்பினேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அது ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிறத எனக்கு ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. தென் ஐ ட்ரைட் டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ், நோபடி ரெடி டு அக்செப்ட். ஒரு பேங்க் வந்து லிட்டரலி எனக்கு ரியாலிட்டி ஹிட்டான ஒரு மூமெண்ட் என்னென்னா, நான் ஒரு பேங்க்குக்கு போகிறேன். அகெயின் இட்ஸ் ஒரு நேஷ்னலைஸ் பேங்க் தான். அந்த பேங்க் மேனேஜர் அந்த ஒரு கேப் லைக் அவரோட கேபினில் உட்காந்துருக்காரு. when I approached he said like இங்கே பாரு இப்படி ஒரு படத்தெல்லாம் பார்ப்போம், இப்படி ஃபைல் தூக்கி இப்படி மேலே வச்சு he did exactly same thing. பட் என் ஃபோட்டோ பார்த்துட்டே சொல்கிறாரு, இந்த மாதிரி ஹீரோயின் மாதிரி ஃபோட்டோ ஒட்டிட்டு வந்த அப்ளிகேஷன் தான் இவ்வளோ எல்லாம் லோன் வாங்கிட்டு கேட்டாமல் இருக்கேன். ஐ வாஸ் லைக் ஓ இஸ் இட் ரியல்? மூவியில் காமிக்கிற தப்பில்லை போல், லைக் பொய்யில் ரியாலிட்டி தான் மூவியில். லைக் அது வந்து இன்னும் ரொம்ப நான் வந்து ஒரு கற்பனையில வந்துட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு வந்து ரியாலிட்டி ஹிட்டான மொமெண்ட் வந்து அந்த மொமெண்ட் வரும்னு சொல்லிட்டு. தென் அன்னைக்கு மழை பெய்யுது. ஸோ அன்னைக்கு ஈவினிங்குள்ள நான் அப்ரூவ் வாங்கணும் அந்த ஸ்கீமுக்கு. அவங்க டைம் லைன் வச்சுருந்தாங்க. நான் என்ன நினச்சேன்னு தெரியல. இமீடியட்லி ஐ வென்ட் டு அனதர் பேங்க். இன்னும் ஞாபகம் இருக்கு, அன்றைக்கி மழை நல்லா நனைஞ்சு நானும் அப்பா வந்து போயிட்டுருக்கோம். ஒரு அட்டம் கொடுத்து பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறோம். லைக் நல்லா நனைஞ்சு தொப்புன்னு ஈரத்தோடு தான் நான் போயிட்டு அவருக்கு பார்த்தோடனே அந்த மேனேஜர் அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, அந்த பாப்பா உள்ள அனுப்புங்க அப்படின்னாரு. கேட்டார் என்னம்மா என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னாரு. ஐ எக்ஸ்பிளைன், நான் வந்து பிஎஸ்ஜி இந்த மாதிரி என்னோட பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, எனக்கு இங்கே மாவட்ட தலைமை வந்து அப்ரூவ் பண்ணிட்டேன். அவர் ஒன்றுமே கேட்கல, உனக்கு என்ன நான் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்டார். திஸ் வாஸ் எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் ஹி ஆஸ்க்ட் மீ. ஹிஸ் நேம் இஸ் ஜோசப். என் லைஃப்பில் அந்த ஒரு கேரக்டர் அந்த பேர் வந்து என்னோட என்ன சொல்கிறது, அது ஒரு வரம் மாதிரி. அது அவர் வந்து எனக்கு வந்து அதை சொன்னார். தென் ஐ டோல்டும் லைக் எனக்கு நீங்கள் அப்ரூவ் பண்ணணும் சார், இந்த பேங்க்கில் நீங்கள் வரங்க. அவ்வளோதான், 1 நாளில் எனக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க, கார்பரேட் அக்கௌண்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஐ காட் தட் எல்லாமே எனக்கு ஸ்மூத்தாக. என்னதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பண்ணுற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி இந்த விஜயலட்சுமி கருப்பசாமி இஸ் எ பிராண்ட். அன்றைக்கி அந்த ரிஜெக்ஷனை நான் ஃபேஸ் பண்ணலை, நான் அந்த ஒரு விஷயம் அவர் எனக்கு ஜோசப் சார் வந்து அந்த ஹெல்ப் கிடைக்கலன்னா இன்றைக்கி நான் கண்டிப்பாக வந்திருப்பேன். ஆனால் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக இருந்திருக்கும். வேறு வழியே கண்டிப்பாக நான் வராமல் இருந்திருக்க மாட்டேன், அது எனக்கு தெரியும். ஸோ லைக் தென் அதுலேருந்து ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. லைக் நிறைய லேர்ன் பண்ணேன், நிறைய மனுஷங்களை பார்த்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி தான் காலேஜ் ப்ராஜெக்ட் மாதிரி பார்ப்பாங்க. அந்த ரிஜெக்ஷனாக நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். நான் எப்போவுமே ஸ்ட்ராங்காக என் பர்சனல் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணது லேர்ன் பண்ணிக்கிட்டது என்னென்னா, without saying failure you cannot see the success. So இந்த ஜென்ரேஷனில் நான் பார்க்குற ஒரு லைக் இதுன்னு சொல்ல மாட்டேன், people are not ready to accept the failure. நீங்கள் சக்ஸஸ் ஆக்சுவலி ஒரு ஃபேரி டெய்லே இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்னீங்களே, நம்ம போனோடனே நம்மளுக்கு டக்குனு ஓகே ஆகிடும், அடுத்து நம்ம போவோம் பிஸ்னஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து 1 மில்லியன் நம்ம வந்து செல் பண்ணிவிடுவோம், அப்படியே அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் இந்த ரியாலிட்டி என்னவா இருக்குது? ரியாலிட்டி லைக் இப்போவும் எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்னு மேபி இப்போது ரீசன்ட் ஃபியூ இயர்ஸ் பீப்புளுக்கு தெரியுது நான் வெளியில் இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு நீங்கள் இந்த கண்ணில் பார்க்குற இந்த தன்னம்பிக்கையும் இந்த தைரியம் வந்து 13 வருஷ உழைப்பு. இது என்னோட அப்பா கூட இருக்க ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். நான் யூஸ் டு 2011 அந்த இன்னசென்ட் டெஃபினட் ஹேஸ் கான் இன் அ வெரி குட் வே. ஓகே, அந்த இன்னசென்ட் நான் தொலைச்சிருக்கேன், ஆனால் ரொம்ப நல்ல வழியில். எப்படி அது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த பிஸ்னஸ் வந்து என்னை வந்து மனுஷங்களை பார்க்க விட்டுச்சு, மனுஷங்களை நான் ஃபேஸ் பண்ணேன், ரிஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணேன். நான் ஐ வாஸ் அலோன் லைக் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ். எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் லைக் என்ன சொல்கிறது ப்ரௌன் ஸ்கின் உமன், இஃப் யூ ஆர் லைக் தமிழ், இஃப் யூ ஆர் ஈவன் தோ நான் பிஹெச்சில் படித்தாலுமே என்னோட இங்கிலீஷ் தட் டைம் இட் வாஸ் லைக் நாட் ஸோ கிரேட். லைக் எல்லாமே இருந்தது, எல்லா ரெட் ஃப்ளாகும் அந்த இருந்த மாதிரி லைக் கைண்ட் ஆஃப் செக்லிஸ்ட். லைக் யூ ஆர் அ உமன், தமிழ் மீடியம், யூ ஆர் அ ட்ரீமர், அதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பீப்புள் வாண்ட் அக்செப்ட். லைக் அக்செப்ட் பண்ணலை கண்டிப்பாக. பட் எனக்கு தெரியும் இது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிட்டேன். எனக்கு அங்கே தான் நோ சொன்னாங்கன்னா ஓகே பரவாயில்ல நான் அடுத்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஐ நெவர் டுக் இட். அது மேபி என்னோட ஸ்ட்ரென்த்தாக கூட இருக்குல்ல. ஐ நெவர் இப்போவே இருக்குது. இட்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் ஜர்னி இஸ் அ ஹார்ட்ஷிப். ஒரு நாள் நம்ம நல்ல பீக்கில் இருக்க மாதிரி இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நெக்ஸ்ட் டே இட் வில் கோ டவுன். இட்ஸ் நார்மல். வாட் ஐ வாண்ட் டு சே லைக் இட்ஸ் அ வெரி நார்மல். ஏன்னா பீப்புள் வந்து இப்போ ஃபெயிலியர்ஸ் பார்க்கும்போது
இது நம்மளுக்கானது இல்லையோ அந்த ஒரு இது இருக்குது. பீப்புள் அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் பேசுகிறேன்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பீப்புள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்பவுமே எப்படின்னா இந்த இதை நான் இப்படி பண்ணலாம், இதை நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஓகே இது நான் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நான் எண்ட் ஆஃப் த டே அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண போகிறது நான் தான். இது ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு சில பீப்புள் என்கரேஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, லைக் ஒன்றுமே சொல்லாமல் போகிறவங்களும் இருக்காங்க. டிஸ்கரேஜ் பண்ணும்போது அதை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு ஏதோ சொல்லணும்னு கூட தோணிருக்கலாம், அதெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்ததுனால சொல்கிறேன். ஸோ அந்த 5 years எல்லா ஜேர்னியும் எல்லா அப் அண்ட் டவுன்ஸ் கோ த்ரூ பண்ணதுக்கப்புறமா அது ஒரு பெரிய ஒரு லேர்னிங் எனக்கு. எனக்கு தெரியும் எனக்கு டேலண்ட் இருக்குது, எனக்கு தெரியும் எனக்கு ஐ ஹாவ் அ லைக் எனர்ஜி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். பட் இட் டுக் ஆல்மோஸ்ட் 5 years டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் இன் த இண்டஸ்ட்ரி. ஓகே, அந்த ஜேர்னி வந்து என்ன இன்னொரு வேர்ஷன் ஆஃப் மாற்றிச்சு. நான் இப்போ வந்து எனக்கு தெரியும் நான் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் நான் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் ஒர்க் பண்ணுவேன். ரூமுக்கு வந்து தூங்குறதுக்கு மட்டும் தான் போவேன். ஒரு சின்ன பிஜி, நான் தூங்குறதுக்கு மட்டும் தான் நான் வீட்டுக்கு போவேன். ரூமுக்கு போய் தூங்குவேன். அடுத்த நாள் காலைல 6 மணிக்கு நான் இருப்பேன். ஓகே, என்னோட லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருந்தது ஒரு 5 வருஷம். ஏன்னா நீங்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் அப் வந்து இட்ஸ் லைக் 1 man ஆர்மி தான். ஸ்டார்டிங்கில் நம்மளால் ஹையர் பண்ணி சேலரிலாம் லைக் நம்ம தான் சேல்ஸ்மேனாக இருப்போம், லைக் நம்ம தான் வந்து டெக் டீமாக இருப்போம். ஸோ லைக் அந்த மாதிரி தான் என்னோட ஜேர்னியுமே இருந்தது. இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பற்றி என்னெல்லாம் நம்ம வந்து அண்டர்கோ பண்ணோம் அதெல்லாம் நம்ம பேசிட்டோம் மேம். இப்போ வந்து ஃபாக்ஸ் அகாடமி அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது வந்து என்னவா இருந்துச்சு, என்ன மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ப்ளஸ் ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் பண்ணி இந்த தப்புலாம் பண்ணியிருக்கோம், இது தப்பே பண்ணக்கூடாதுன்னு என்னென்ன லேர்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணீங்க? ஓகே, ஃபாக்ஸ் அகாடமி வந்து அந்த இது நாங்கள் அதோட கருவே வந்து என்னென்னா எஜுகேஷன். ஓகே, ஏன்னா பிகாஸ் ஆஃப் எஜுகேஷன் ஐ எம் ஹியர். லைக் நாங்கள் எங்களோட அடையாளம் வந்து எங்களோட படிப்பு தான். ஸோ எப்போவுமே எனக்கு வந்து எஜுகேஷனில் கண்டிப்பாக ஒன்று பண்ணணுங்கிறது என்னோட. அஃப்கோர்ஸ் வி டூ பிஸ்னஸ், வி ஆர் டூயிங் லைக் என்ன கண்டிப்பாக பிஸ்னஸ் தான், பட் வித் எத்திக்ஸ். அதுதான் நான் எப்பவுமே சொல்கிறது. இட்ஸ் நாட் லைக் வி ஆர் டூயிங் ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுது நம்மளுக்காக. ஸோ ஃபாக்ஸோட சொன்ன மாதிரி நான் அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு பாயிண்ட் எனக்கு வந்தது. ஸோ நான் அந்த டைமில் வந்து ஐ வாஸ் லைக் பெங்களூரில் நான் ஒரு பாப்புலரான ஒரு இன்குபேஷன் சென்டரில் வந்து என்னோட ஸ்டார்ட் அப் இருந்தது. அப்போ வந்து ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லைக் நாட் டீச், மென்டர் பண்ணுற ஒரு செஷன் மாதிரி, இந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த செஷன் வந்து நான் என்ன பண்ணேன்னா லைக் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணேன். ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை எப்படி ரியல் பிஸ்னஸாக பண்ணுறேன், அந்த ரோட் மேப். ஏன்னா என்னோட ஜேர்னியில் நான் என்னென்ன தப்பு பண்ணணும் அதை நானாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃப்ரேம் பண்ணி ஐ ஜஸ்ட் மேட் தெம் டு டூ லைக் ஒரு ப்ரெசன்டேஷன் ஒரு சார்ட்லேயே பண்ண வச்சேன். அது வந்து இட் வாஸ் அ ஹியூஜ் ஹிட். அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய எனக்கு ஸ்டூடெண்ட்ஸை வந்து லைக் என்ன இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. தென் ஆஃப்டர் சம்டைம்ஸ் ஐ ரியலைஸ் தட் நிஜமாவே அதுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது. நம்ம சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப பொட்டன்ஷியலான விஷயம் சொல்லிட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் நான் என்ன தான் பெங்களூரில் இருந்தாலுமே கொஞ்சம் எனக்கு வந்து நம்ம பசங்களுக்கு பண்ணணுங்கிறது எப்போவுமே எனக்கு இருக்கிற ஒரு விஷயம் தான். லைக் அஃப்கோர்ஸ் அதை நான் எப்போவுமே ஆரிஜின் எப்போவுமே. ஸோ அந்த டைமில் வந்து நான் நாஸ்காமில் தான் இருந்தேன். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. லைக் அவங்களோட ஒரு லேப் ஒன்று இருந்தது. அதில் வந்து இந்த ஸ்டார்ட் அப் பற்றி நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி லைக் ஒரு பிஸ்னஸ் ஒர்க் ஷாப், அதை ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஒர்க் ஷாப்பை தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இட்ஸ் கால் லைக் பிஸ்னஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு. அது இனிஷியலாக நான் ஒரு 20 பேட்ச் வந்து இட் வாஸ் லைக் ஃப்ரீ இதாக தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் அதுக்கப்புறம் வி ரியலைஸ் தட் நான் பர்சனலாக வந்து ஓகே இது ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடல் சொல்லிட்டு தென் நான் கம்ப்ளீட்டாக பிஸ்னஸாக கொண்டு வரலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து ஃபாக்ஸ் அகாடமி. ஸோ நான் அப்போ வந்து நம்ம ஊர் பசங்களை அங்கே இன்வைட் பண்ணுவேன். ஸோ எனக்கு எப்படி நான் பிஹெச்டி போகும்போது பயந்தனோ, இங்கே பெரிய பிரச்சனை என்னன்னா பயம் தான். நாலேஜ் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குது. எக்ஸ்போஷர் இஸ் த ப்ராப்ளம். எனக்கு பிஹெச்டியும் எனக்கு பெங்களூரும் கொடுத்த ஒரு எக்ஸ்போஷர் வந்து ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். என்னை வந்து ஒரு 360 டிகிரி ஒரு 3 times சுற்றினா எப்படி ஆகுமோ அந்த மாதிரியான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு அந்த 2 பிளேஸும் எனக்கு கொடுத்தது. ஸோ எஸ் நான் வந்து ஐ வாண்டட் டு கிவ் தட் எக்ஸ்போஷர் டு த பீப்புள் லைக் ஸ்டூடெண்ட். ஒரு 6 நாள் எனக்கு ஒரு ஆக்சஸ் கிடைக்கும் போது நான் கொடுத்தேன். தென் நான் வந்து வி ஒர்க்னு சொல்லிட்டு இன்னொரு ஒர்க் ஸ்பேஸ் அவங்க மூவ் பண்ணேன். அப்போ வந்து அவங்க வந்து எனக்கு 2 days ஒரு ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அப்படி ஆரம்பிச்சது தான் ஃபாக்ஸ் அகாடமி. ஸோ இனிஷியலாக ஃபாக்ஸ் வந்து நாங்கள் இந்தியன் மார்க்கெட்டுக்காக தான் ஆரம்பித்தோம். நம்ம ஊர் பசங்க அங்கே வருவாங்க. ஈவன் இப்போவுமே என்னோட இன்டென்ட் பாதி பேர் வந்து நம்ம ஊர் பசங்க தான். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா டேலண்ட் இஸ் எவ்ரிவேர். அதை நம்ம கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறது தான் என்னோடது. ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் தான் வந்திருக்கேன். ஸோ நான் உங்ககிட்ட நம்ம ஈவன் இன்டர்வியூக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் லைக் எப்படி சொல்கிறது, யுவர் ட்ரீம் இஸ் யுவர் ரியல் ஹீரோ. மை டாட் யூஸ் டு சே லைக் யூனோ கனவுல வந்து கஞ்சத்தனம் வைக்கக்கூடாது. இது வந்து நாங்கள் கேட்டு வளர்ந்த விஷயம். ஸோ லைக் ஜஸ்ட் ட்ரீம். ஓகே, ஸோ எனக்கு வந்து அந்த ட்ரீம் வந்து என்னை எடுத்துகிட்டு போன விதம் வந்து நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற விஷயம். ஸோ நம்ம ஊர் பசங்களுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நான் அது இதை வந்து ஸோ நீ
உன் இடத்துல பண்ணும்போது உனக்கு திருப்பி ஒரே என்வரன்மெண்ட் தான் இருக்கும். when you come back to like வேற ஒரு உலகத்துக்கு வரும்போது தெரியும் ஒரு அதுதான் என்னோட அதுவும் இந்த மாதிரி ஒரு கோவர்க் ஸ்பேஸ்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் அப்ஸ் ஒரு 500 ஸ்டார்ட் அப்ஸ் உள்ள இருப்பாங்க. ஜஸ்ட் இமேஜின் லைக் விஜயலட்சுமி விஜயலட்சுமி யூ வில் கெட் ஒரு இடத்துக்குள்ள போறீங்க, ஒரு 500 விஜயலட்சுமியும் 500 ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் ஒரு இடத்துல இருக்காங்க. லுக் அட் ஜஸ்ட் இமேஜின் த வைப். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவே நிறைய ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகும். லைக் நீங்க பார்க்குற எல்லாமே ப்ராப்ளம் சால்வர்ஸ். அங்கே இருக்க எல்லாம் ஃபவுண்டர்ஸ், அங்கே இருக்க எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அதில் பிஸ்னஸ் பண்ணவங்க. ஜஸ்ட் இமேஜின் த வைப். லைக் இன்னும் அந்த கான்வர்சேஷன் வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே. ஸோ அது ரொம்ப நல்லா போச்சு. தென் ஐம் வெரி ஆக்டிவ் இன் லிங்க்டின். அது லிங்க்டின் ரொம்ப என்னை ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே தெரியும். என்னோட ஃபுல் ஜேர்னியுமே வந்து என்னோட லிங்க்டின்ல இருக்கும். ஸோ அப்போ வந்து ஐ காட் an opportunity to work with one university from Japan. So they wanted to send their students to India. So when we started Fox Academy 2019, I never thought about Japan. That idea of Fox Academy we started for Indian market, for Indian students. ஆனா வேற ஒரு கண்ட்ரில இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது yes, that was the very greatest thing I did. நான் பண்ண ஒரு பெரிய நல்ல விஷயம் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே. I took it very serious. ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணோம் அந்த பிஸ்னஸ் ஒர்க் ஷாப். எப்படி உங்களை தேடி எப்படி வந்தாங்க? லிங்க்டின்ல. ஓகே. தட்ஸ் வை லைக் ஐ யூஸ் டு சே டு பீப்பிள் லைக் லிங்க்டின் இஸ் அ வெரி கிரேட் பிளாட்ஃபார்ம். யூஸ் பண்ணுங்க. என் லைஃப்பில் வந்து லிங்க்டின் வந்து ரொம்ப ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணிருக்கு. லிங்க்டின் வந்து ப்ரொஃபஷனலான ஒரு பிளாட்ஃபார்ம் வேர் யூ கேன் அப்டேட் லைக் வேர் யூ கேன் ஷேர் ஒரு உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் என்னென்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் வந்து நம்ம கேஷுவலாக ஷேர் பண்ணிக்கிறது இல்லையா? ஸோ லிங்க்டின் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னோட லைஃப்பில். லிங்க்டின்ல நீங்கள் என்னென்ன நீங்கள் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் எல்லாமே. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுறேன்னா அதை பற்றி அப்டேட் கொடுப்பேன். இந்த மாதிரி அந்த மாதிரி லைக் பீப்புள் நோஸ் என்னோட சரௌண்டிங்ஸில் இப்போ விஜயலட்சுமி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். லைக் என்னோட ப்ரொஃபஷனல் சைடில் சொல்கிறேன் நான். ஸோ அப்படி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஐ டுக் இட் வெரி சீரியஸ். அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் அவங்க வந்திருந்தாங்க ஜப்பான்லேருந்து பெங்களூருக்கு வந்திருந்தாங்க. வி ட்ரெயின் தம். என்னோட பிஸ்னஸ் ஒர்க் ஷாப்புக்காக தான் வந்திருந்தாங்க. தேவர் வெரி ஹாப்பி. பட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரியே வந்து எனக்கு ஜப்பானை பற்றின ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துச்சு. ஏன்னா லைக் எவ்ரி ஒன் நோஸ் லைக் ஜப்பான் கேட்டாலே எங்களுக்கு டெக்னாலஜி தான் இருக்குது. அதுதான் ஒன்றுமே வியப்பு கொடுக்குது. ரைட். ஏன்னா அங்கேருந்து நம்ம இந்தியன் சார்பாக அங்கே போய் ரெப்ரசென்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் அது. இல்லை அதுதான் அந்த ஒரு மித்து தான் வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது. எஸ், தே ஆர் சூப்பர் ஸ்மார்ட், சூப்பர் அட்வான்ஸ் in particular field. Okay. When it comes to IT, India, we are super rich. Okay. And they wanted to learn IT from Indian people. கண்டிப்பா யாரும் நம்பவே மாட்டாங்க மேம். இது யாரும் நம்பல. நானும் என்கிட்ட எப்ப கேட்டிங்கன்னா லைக் எல்லாருக்குமே தெரியும் we are the global supplier, right? When it comes to IT போது நம்ம வந்து எல்லாருமே கொடுக்கறோம். That is the beauty of engineering colleges in India. Like நம்ம தெரியும்ல we are creating a lot of engineers. அது நம்மளுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ குளோபல் மார்க்கெட்டுக்கு வந்து யூஸ் ஆகுது. நான் வெளியில போனதுனால நான் அதை சொல்றேன். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எஸ் ஐ டுக் இட் வெரி, நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு நாங்கள் ட்ரெயின் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அதுக்கப்புறம் தே யூஸ் டு சென்ட் லைக் எனக்கு எவ்ரி வின்டர் சம்மருக்கும் அவங்க எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டியில் இருந்து. தென் like COVID hit, we like everyone else we also forced to move to online. அது வரைக்கும் நாங்கள் in-person training தான் கொடுத்துட்டு இருந்தோம். அது வந்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் எங்களுக்கு. பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான். அவங்க வந்து வரது அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கட் டவுன் ஆயிட்டு நம்ம இங்க இருந்தே நம்ம வந்து பண்ணலாம். அண்ட் ஜப்பான் வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஒரு அந்த மார்க்கெட் வந்து நீங்கள் பெனட்ரேட்டே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு அவங்க சிஸ்டம் இஸ் வெரி ஸ்ட்ராங். இட்ஸ் நாட் தட் ஈஸி டு பிரேக். பட் அப்போ அவங்களுமே ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா ஹோல் வேர்ல்டு வந்து நம்ம முடங்கி நிற்கும்போது எல்லாருமே டிஜிட்டல் ட்ரை பண்ணுவோம். அவங்களும் ட்ரை பண்ணும்போது நாங்கள் டிஃப்ரெண்ட் கோர்ஸஸ் லான்ச் பண்ணோம். அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஐடிக்கு அங்கே எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ லிட்டரலி ஐ வாஸ் வெயிட்டிங். நாங்கள் அந்த கோவிட் டைம்லாம் நாங்கள் ஆல்மோஸ்ட் லைக் few thousand ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணோம். அது வரைக்கும் ஐ நெவர் ட்ராவல் எனி அதர் கண்ட்ரி. நான் ஜப்பான் நான் வேறு எந்த கண்ட்ரிக்குமே நான் போனதில்லை. என்னோட ஃபஸ்ட் பாஸ்போர்ட்டில் 10 வருஷம் கழிச்சு நான் எம்டியாக திருப்பி ரிட்டர்ன் கொடுத்தேன். லைக் ஸோ ஆஃப்டர் கோவிட் ஐ வென்ட் டு ஜப்பான் ஃபார் த லைக் ஃபர்ஸ்ட் டைம். இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இட் வாஸ் வெரி சைக்கலாஜிக்கல், என்ன சொல்கிறது, பெரிய சேலஞ்ச். அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த டிக்கெட் நம்ம அதெல்லாம் சும்மா சொல்லிடலாம். பட் ட்ராவல் பண்ண போகணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது ஒரு மார்க்கெட் ரிசர்ச் நம்ம இங்கேயே இருப்போம். பட் அங்கே போயிட்டு நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம் நிறைய விஷயம். ஸோ ஐ டுக் தட் டிசிஷன். அது நான் பண்ண ஒரு பெரிய ஒன்ஸ் கோவிட் ஓப்பன் லைக் கோவிட் எண்ட்ஸ் அவங்க பார்டர் ஓப்பன் பண்ண அந்த 1 வீக்கில் ஐ வென்ட் டு ஜப்பான். அப்போ வந்து ஐ வென்ட் டு மீட் மை டீம். அது வரைக்கும் என் டீம் நான் விர்ச்சுவலாக தான், ஜாப்பனீஸ் டீம் விர்ச்சுவலாக தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வென்ட் டு மீட் மை டீம் அண்ட் மார்க்கெட் ரிசர்ச் நான் ஒரு 2 வீக்ஸ் பண்ணேன். தென் I made my decision. This is going to be my primary market for next few years because they have very strong demand. Then I came back to India. நான் திருப்பி இந்தியா வந்து செப்டம்பரில் 2020. The beauty thing is 2012
September 7, I went to Bangalore for my business, like to start. Okay, 2022 September 7, I went to Japan for my market expansion. It's exact 10 years transformation. 10 yearsல இவ்ளோ விஷயங்கள் yeah. The beauty என்னன்னா இப்போ எல்லாரும் சொல்றது entrepreneurship journey is ஒவ்வொருத்துக்கும் மாறும். இதுதான் நான் என்னோட லைஃப்ல ஃபாலோ பண்ண ஒரு விஷயம். சக்ஸஸ் டிஃபைன் லைக் எல்லாருக்கும் வேறு வேறு மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு ஃபினான்ஷியல் சக்ஸஸ், ஒரு சில பேருக்கு வந்து லைக் அது எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு இந்த எக்ஸ்போஷர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சர்வைவல் மோட்லேயே தான் நான் போயிட்டு இருந்தேன். அந்த 10 இயர்ஸ்மே நான் அப்படி தான் போயிட்டு இருந்தேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் வெரி ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஐ லைக் அதை நான் எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த இதை நான் ஒன்ஸ் ஐ டிசைடட் 2023 I went to Japan. Then I found that opportunity. Like இப்போ ஜப்பான் போனோன்னா எனக்கு visa is very important. Right? Then I did my research. I try to find எந்த வழியில் வந்து ஏன்னா அங்கே கைடன்ஸ் இல்லை, ரொம்ப கஷ்டம். அங்கே உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. ஏன்னா பிகாஸ் லாங்குவேஜ் பேரியர் ஒன்று இருந்தது. நம்ம கூகுள் பண்ணாலுமே இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. தென் ஐ காட் an opportunity to know about one particular person. Her name is Miho Tanaka. She is like she is a very strong visionary leader in Japan startup ecosystem. அவங்களோட ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன். தென் ஐ ரீச்ட் அவுட் இன் லிங்க்டின். தென் அவங்க வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸ்டார்ட் அப் வீசானா என்ன. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு தட் இஸ் ஆப்ஷன் கால்ட் ஸ்டார்ட் அப் வீசா. ஓகே, இட் இஸ் லைக் வெரி ஐ ப்ரௌட்லி சே ஐ எம் த ஃபர்ஸ்ட் சவுத் இண்டியன் and I'm the second Indian who got that startup visa from Japan government. So என்னோட visa வந்து from Hokkaido government. Like Japan அல்ல நம்ம ஸ்டேட் சொல்ல மாதிரி அவங்க ப்ரிஃபெக்ஷன் சொல்லுவாங்க. எவ்ரி ப்ரிஃபெக்சர் கவர்மெண்ட் வந்து ஒரு கோட்டா மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ தே ஆர் த ஸ்பான்சர். ஸோ என்னோட வீசா வந்து ஹொக்கைடோன்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. இட்ஸ் லைக் சிமிலர் கைண்ட் ஆஃப் தமிழ்நாடு மாதிரி. அங்கேருந்து எனக்கு வீசா. ஸோ தே ஆர் மை வீசா ஸ்பான்சர். ஆனால் அந்த ஸ்டார்ட் அப் வீசா ஏன் மேம் இப்போ வந்து இந்தியாவிலே வந்து 2 பேர் தான் கிடச்சிருக்குன்னா ஏன் அது அவ்வளோ கன்சர்வ்டாக வச்சுருக்காங்க? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அவங்க ரீசெண்ட்லி அவங்க ஒரு ரொம்ப லைக் முன்னாடி லான்ச் பண்ண ஒரு விஷயம் கிடையாது. ரீசெண்ட்லி லான்ச் பண்ண ஒரு விஷயம் தான். நான் சொன்ன மாதிரி ஜப்பான் வந்து ஒரு பக்கம் வந்து தே ஆர் வெரி அட்வான்ஸ், எஸ்பெஷலி ஆட்டோமொபைல், லைக் அனிமி, கேமிங், லைக் எவ்ரி ஒன் நோஸ், ரைட்? பட் when it comes to IT, there is so much of dependency. Either like Indian developers, like Indian software engineers, இல்லைன்னா வியட்நாமீஸ். இதுதான் அவங்களோட. ஸோ இப்போ வந்து அவங்க they are trying to build a very strong ecosystem. மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாமல் அவங்களே அவங்க வந்து they are trying to create their own லைக் எப்படி சொல்கிறது அவங்களோட இன்ஜினியர்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ண பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் வந்து நான் பெங்களூர்லேருந்து போனதுனால எனக்கு வந்து வாட் எவர் நான் அங்கே ஜப்பானில் இப்போ பார்க்குறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெங்களூரில் பார்த்துட்டேன். பெங்களூர் நான் எப்படி பார்த்தனோ அது மாதிரி தான் எனக்கு அங்கே தெரிஞ்சுது. ஸோ தே ஆர் ட்ரைங் லாட் ஆஃப் எஃபர்ட் டு கிரியேட் வெரி ஸ்ட்ராங். ஸோ அந்த வீசா வந்து அவங்க ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. மெயினாக லாட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் நம்மளுக்கு அந்த ஒரு விஷயம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல ஆக்சுவலி. எனக்குமே அந்த வீசா நான் செக்யூர் பண்ணுற வரைக்கும் நான் தான் அதில் ஃபஸ்ட்டு இந்த சவுத் இண்டியன் இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து நான் ஜப்பான் மார்க்கெட்டில் போகணும், எனக்கு ப்ராப்பர் என்ட்ரி வேணும். தட் வாஸ் லைக் வெரி கிளியர். அண்ட் எல்லாருமே வீசா வாங்கிட்டு தான் உள்ளே போவாங்க. பட் வாட் ஐ டிட், தட் வாஸ் வெரி ஃபன்னி பார்ட். லைக் விசிட்டர் விசாலாம் நான் போயிட்டேன். 3 months விசிட்டர் விசா 90 days வாங்கிட்டு போயிட்டேன். லிட்டில் ஐ வாஸ் தேர். நான் பேப்பர் ஒர்க்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். லைக் நீங்கள் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னோடய வீசா நான் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எல்லாமே இங்கிலீஷில் இருந்து டிஜிட்டலாக இருந்தது. ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் லாட் ஆஃப் எப்படின்னா நீங்கள் ஒரு 3 வருஷம் ஃபினான்ஷியல் பிளான் கொடுக்கணும், மந்த்லி வைஸ் கொடுக்கணும். ஓகே, இதெல்லாம் அச்சீவ் பண்ண நான் வந்து மந்த்லி எனக்கு இந்த மந்த் இந்த எக்ஸ்பென்ஸ் இருக்குது, இதுதான் என்னோட எக்ஸ்பென்ஸ், இதுதான் என்னோட இன்கம், இதுதான் அப்படிங்கிற என்னோட ரெவன்யூ வந்து நான் 3 மாதத்துக்கு கொடுக்கணும், 3 வருஷத்துக்கு கொடுக்கணும். அதேமாதிரி ஆண்டர்பிரினர் ஆக்டிவிட்டிஸ் ஒரு ஷீட் கொடுக்கணும். நான் மந்த்லி வைஸ் நான் என்னென்ன பண்ண போகிறேங்க சொல்லணும். Can you imagine? It's not actually நம்ம என்ன பண்ண போறோம்னு நமக்கு தெரியாது. ஓரளவுக்கு தான் ஒரு ஐடியாவை நம்ம கொடுக்க முடியும் தவிர இதுதான் ப்ராமிசிங்கா இப்படிதான் பண்ண போறோம் நம்மளால தர முடியாது. there is lot of document. நான் வந்து I have to submit my என்னோட ஃபுல்லா ப்ரொஃபைல் எல்லாமே கொடுக்கணும். ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டா வேலிடேட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் less than 1000 people தான் அந்த ஸ்டார்ட் அப் வீசாவே ஹோல்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் ஒரு ஹோல் ஜப்பான்ல வந்து ஒரு few people இப்போ ரீசெண்டா ஒரு பாட்காஸ்ட் நாங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது லைக் வெரி few people தான் நாங்கள் அதை வாங்கியிருக்கோம் அந்த வீசாவே. ஸோ இட்ஸ் நாட் தட் ஈஸி. இட்ஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் வீசா ஃப்ரம் ஜப்பான் கவர்மெண்ட். பிகாஸ் Japan is a trust-based market. If you ask me, நான் ஏன் வந்து okay, there is 2 visa. One is startup visa, another one is a business manager visa. Business manager visa, definitely it's a good option, but it comes with a lot of challenges. Okay. Like example வந்து நீங்க 5 million yen வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், ஜப்பான் பேங்க் அக்கவுண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வேணும், அந்த மாதிரி நிறைய இது இருக்கு. பட் ஸ்டார்ட் அப் வீசால வந்து இது வந்து ப்ரிப்பரேஷன் வீசா தான். ஒரு 1 year ப்ரிப்பரேஷன் பிஸ்னஸ் செட் பண்ணுறதுக்கு ஒரு 1 year உங்களுக்கு ஒரு பீரியட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த இது இட்ஸ் கால் லைக் ஃபர்ஸ்ட் இது மெயின் பர்பஸ் ஆஃப் இந்த ஹோல் இது வந்து டுக் த ப்ரிப்பரேஷனுக்கு தான். அண்ட் இட் கம்ஸ் வித் சப்சிடிஸ்.
and grants. Okay. It's not a very huge money, but it's really good money for survival. ஸோ எனக்கு வந்து நான் வந்து 3 grants நான் செக்யூர் பண்ணேன். அது போக வந்து ஜப்பான் மார்க்கெட் இஸ் அ ட்ரஸ்ட் பேஸ்ட் மார்க்கெட். ஸோ த மொமெண்ட் ஐ சே I'm a startup visa holder from Hokkaido government, the trust which I'm like அந்த ஆப்போனண்ட்டுக்கு வந்து லைக் என்னோட பார்ட்னர்ஸ்க்கோ லைக் கான்ட்ராக்ட் நாங்கள் செய்யணும், அவங்க ரொம்ப அந்த ட்ரஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ தட் வாஸ் த மெயின் ரீசன், மோர் தென் எனிதிங் தட் வாஸ் த மெயின் ரீசன். அண்ட் யா it like I'm so happy ஏன்னா அந்த 1 yearக்கு அப்புறம் now they upgraded my visa. Now I got my business manager visa last September. So September plays very important role in my life. மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. ஆமா, அது கரெக்டாக எனக்கு அந்த பீரியட்ல எனக்கு இது நடக்கிற மாதிரி இருக்கும். நைஸ் மேம். இந்த வீசா ப்ராசஸ் பற்றிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி இப்போ இந்த ஏஐன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ChatGPT லேமேன் டைமில் ஓகே ஏதோ ஒன்று பண்ண போகுது, நம்ம வேலையெல்லாம் எடுத்துக்க போகுது, அந்த மாதிரி தான் மைண்ட் செட் இருக்குது. ஸோ இந்த ஏஐனா ஆக்சுவலாக என்ன ஆக போகுது, இது ஒரு 10 வருஷத்துல என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்க போகுது மேம்? உண்மையிலேயே வேலைலாம் போக போதா, எப்படி நம்ம தயார்படுத்தணும் அதுக்கு? ஓகே, ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம் தான். நீங்கள் ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இன்டர்நெட் எப்போ உள்ளே வந்ததோ அப்போ எல்லாருமே இதே மாதிரி ஒரு கேள்வி தான் வச்சாங்க. இன்டர்நெட் இஸ் கோயிங் டு டேக் எவ்ரி ஒன்ஸ். இப்போ பாருங்கள், இன்டர்நெட் இல்லாமல் நம்ம அந்த ஒரு எல்லார் ஃபோனில் எல்லார் கையிலையும் லைக் ரொம்ப ரொம்ப எசென்ஷியலா ஆயிடுச்சு. டெஃபினட் இன்டர்நெட் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு லைக் எப்பவுமே ஒரு எக்கனாமி வந்து ஒரு எவாலுவேட் ஆகும்போது லைக் அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகும்போது கண்டிப்பாக டெக்னாலஜியோட ரோல் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இட்ஸ் நாட் கோயிங் டு டேக் எனி ஒன்ஸ் ரோல். அந்த மாதிரிலாம் நான் அஸ் அ ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக திஸ் இஸ் மை வியூ, திஸ் இஸ் த வே ஐ எம் சீயிங் மை ஃபியூச்சர் இன் திஸ் லைக் நெக்ஸ்ட் 10 years. நான் என்ன பார்க்குறேன்னா டெஃபினட்டாக ஏஐ வந்து இட்ஸ் கோயிங் டு பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் தவிர்க்க முடியாது. இதை வந்து நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு தான் இருக்குது. இப்போ ஜப்பானில் வந்து மெயின் ரீசன் வந்து அவங்க இதுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கான விஷயம் என்னென்னா, அவங்களோட கரண்ட் ஒர்க் ரிசோர்ஸ் இருக்குல்ல, லைக் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆல்மோஸ்ட் 32% they are going to get retired in another 5 years. So no other option, they have to adopt the technology. அவங்களுக்கு வந்து இப்போ அந்த சிச்சுவேஷன் வந்து அந்த சிச்சுவேஷனில் இப்போ இருக்காங்க, அவங்க வந்து டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அங்கே எல்லாருக்கும் தெரியும் அந்த ஏஜிங் பாப்புலேஷன் இஸ் லைக் ரொம்ப ஹை. ஸோ த பாயிண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி டெக்னாலஜி இதெல்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதெல்லாம் ஒரு எவல்யூஷன். இதெல்லாம் நம்ம வந்து தடுக்கவும் முடியாது, டினை பண்ணவும் முடியாது. இதை நீங்கள் இதுக்கு எப்படி ரெடி ஆகிக்கிறீங்க தான் இருக்குது. இப்போ ஏஐ எப்படி கற்றுக்கலாம், என்ன ரிசோர்ஸ் பார்த்து நம்ம கற்றுக்கலாம்? ஸோ டிபெண்ட். நான் சொன்ன மாதிரி ஏஐ இது வந்து இட்ஸ் அ ஓஷன், சரிங்களா? அது வந்து இட்ஸ் அ டெக்னாலஜி. நீங்கள் அதில் வந்து என்ன லைக் அதில் இப்போ நீங்கள் ஒரு ஏஐ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு பைத்தானில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பேசிக்கான உங்களுக்கு ஒரு கோடிங் நாலேஜ் இருக்கணும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ லைக் இது ரெண்டாக டிஃபர் பண்ணலாம். ஒன்று நீங்கள் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா எல்லாருமே ஸோ ஏஐ தான் ஃபியூச்சர். ஸோ எல்லாமே இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ஐ எம் அன் இன்ஜினியர் அண்ட் ஓகே நடுவில் வந்து 2015 to 17 ஐ ஹவ் டன் மை மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் லா. ஸோ நான் வந்து என்னோட பிஸ்னஸ் லா வந்து நேஷனல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி பெங்களூரில் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினெட்லி லைக் ஐ எம் அன் இன்ஜினியர், ஐ எம் அன் பிஸ்னஸ் லாயர். பட் எனக்கு வந்து கோடிங் வந்து எனக்கு டெஃபினட்டாக தெரியும். பட் ஐ எம் நாட் அ கோடர், ஐ எம் நாட் அ டெவலப்பர். ஸோ எனக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு டெக்னாலஜி ஒரு விஷயம் ஒரு டேரக்ஷன் போகுதுன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அதை வந்து இது எனக்கான விஷயம். இட் டசன்ட் மேட்டர் விச் பேக்ரவுண்ட் யூ ஆர். இப்போ நீங்கள் கூட லைக் இப்போ உங்களோட இதில் இப்போ எல்லாருமே சொல்கிறோம் ஆங்கரிங் வந்து ஏஐ வந்துருச்சு. டெஃபினட்டாக இது வந்து நீங்கள் வந்து இது எனக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபீலிங் சொல்ல முடியாது. ஸோ த பாயிண்ட் யூ ஷுட் நோ. நீங்கள் அதை கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, உட்காந்து நீங்கள் கோடிங் கற்றுக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியணும் அது உங்களோட ஃபீல்டில் எப்படி உள்ள வருது, நீங்கள் அதை எப்படி எடுத்துக்க போகிறீங்க, அதை எப்படி அட்வான்டேஜாக எடுத்துக்க போகிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். அஸ் அ இண்டஸ்ட்ரி லீடர்ஸாக நாங்கள் அதை அப்படி தான் பார்க்குறோம். ஸோ இப்போ எங்களோட கோர்ஸ் எல்லாமே யூஸ் கேஸ் பேஸ் தான். இப்போ ஏஐ வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் என்ன ரோல் ப்ளே பண்ணுது, ஏஐ வந்து ஹெல்த் செக்டரில் என்ன ரோல் ப்ளே பண்ணுது, ஏஐ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில், இதுதான் எங்களோட கோர்ஸ். ஸோ பிகாஸ் வி வாண்ட் டு டெல் பீப்புள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரப்போது நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஓகே, இப்போ ஆஸ் அ ஆண்டர்ப்ரனராக ஏஐ எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேம் பிஸ்னஸில்? ஓகே, அது வந்து டிஃப்ரெண்ட் நிறைய இதில் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா ChatGPT டெஃபினட்டாக பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு ChatGPT லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் வி நெவர் தாட் அபவுட் லைக் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லாம் இவ்வளோ டிபெண்டாக ஆக போகிறோம் நம்ம யாருக்குமே தெரியாது. அவ்வளோ எல்லாமே கம்ப்ரைஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டு இருப்போம். அது எல்லாமே ஃபுல்லாக ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி இருக்குது, ரைட்? லைக் இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு கண்டென்ட் ரைட்டர் தேவையில்லை. ஆமாம், நான் ஒரு கீவேர்ட் நான் என்ன லாங்குவேஜில் கேட்டாலும் அது எனக்கு கொடுக்குது. ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் டெக்னாலஜி விச் மேக்ஸ் யூ டிபெண்ட் லைக் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம அது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் ஒரு டெக்னாலஜியோட எவல்யூஷன் வந்து இருக்கும். அதை நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறோங்கிற விஷயம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் குறை சொல்கிறதுக்கோ இதுதான் நான் பார்க்குற விஷயம். டெஃபினட்டாக இதில் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. லைக் பீப்புள் த வே பீப்புள் சீன் லைக் கண்டிப்பாக
it differs. But as a leader, as a especially AI startup ஃபவுண்டராக நான் என்னோட விஷயம் வந்து நான் பர்சனலாக இதை நான் ரொம்ப ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் ஹியூமனை வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். பட் அதுக்கு என்னென்ன தேவையான விஷயங்கள் இருக்கோ அதை நாங்கள் பண்ணிட்டு போய் இது வந்து ஒரு எக்கனாமிக்கோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கோ இது சப்போர்ட் பண்ணுதுன்னா டெஃபினட்டாக வி ஹேவ் டு அக்செப்ட் இட். ஓகே, இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க மேம், பிஸ்னஸ் ஒரு ஸ்டார்ட் அப்பை வந்து எப்படி நம்ம கொண்டு போகிறதுன்னு ஒரு ரோட் மேப் மாதிரி தான் நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு, ஸோ அதை கம்ப்ரைஸ் பண்ணி என்ன ரோட் மேப்னு சொல்ல முடியுமா? உங்களால் விற்க முடிகிற விஷயத்த நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ திஸ் ஹோல் சொசைட்டி வந்து ஃபுல்லாக ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா இட்ஸ் லைக் நிறைய ஒரு இந்த சமூகம் வந்து டெஃபினட்டாக பிரச்சனைகள் நிறைந்த ஒரு சமூகம் தான். இதில் நம்ம சால்வ் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வெளியில் போனீங்கன்னா இங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்குது, லைக் எஸ்பெஷலி யூ ஆர் அ உமன். ஸோ உமன் சேஃப்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து டே டு டே ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான். இதில் டெக்னாலஜியை வச்சு நீங்கள் என்ன சொல்யூஷன் கொண்டு வரீங்க, இதுதான் ஒரு ஸ்டார்ட் அப்பாக நான் அப்படி தான். ஸோ நீங்கள் என்ன ப்ராப்ளம் யோசிச்சாலும் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ ஆர் கோயிங் டு யூஸ் த டெக்னாலஜி டு சால்வ் த பர்டிகுலர் ப்ராப்ளம். ஓகே, தட்ஸ் அ பேசிக் திங். அண்ட் அந்த ப்ராப்ளமை நீங்கள் சொல்யூஷனை கொடுக்கும்போது பீப்புளை யாராவது காசு கொடுத்து வாங்க அங்கே இருக்கணும். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, பீப்புள் டெஃபினெட்லி இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறாங்க. எஸ்பெஷலி லைக் ஒரு ஆஃப்டர் ஒரு லைக் 15 years 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பீப்புள் வந்து ஜென்ரலாக என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஐ ஹாவ் வெரி சவுண்ட் நாலேஜ், லைக் ஐம் வெரி சவுண்ட், லைக் ஐம் வெரி குட் அட் மை ஃபீல்ட், ஸோ ஐ கேன் கிரியேட் எனி ப்ராடக்ட், எனி சர்வீஸ். ஓகே, தட்ஸ் நைஸ், ஐ ரெஸ்பெக்ட் யூ, லைக் எவ்ரிதிங்ஸ் ஃபைன். தே புட் லாட் ஆஃப் எனர்ஜி. ஒரு 6 மாதம் உட்காந்து எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு ஒரு ப்ராடக்ட் எடுப்பாங்க. தே இன்வெஸ்ட் மணி, டைம், எனர்ஜி. ஆஃப்டர் 6 months like they will come to realize that that product is not sellable product in the market. அந்த ப்ராடக்ட்டை என்னால் மார்க்கெட்டில் விற்க முடியாது. ஜஸ்ட் இமேஜின் 6 மாதம் வந்து உங்களுக்கான ஒரு டைம், எனர்ஜி, அண்ட் you people will give the tagline, startups are like failures, like it's wrong. If you have a proper roadmap, if you have a proper approach, ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் லேட் ஆகுமே தவிர இட்ஸ் நாட் அ ஃபெயிலியர். சரி, நான் என்னோட ஜேர்னியில் நான் யாரை வச்சும் சொல்லலை. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். டெஃபினட்டாக என்னோட ஜேர்னிஸ் லைக் ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு ஜேர்னி தான். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக பிக் பண்ணுங்கள், சொல்யூஷன் கொண்டு வாங்க. அந்த சொல்யூஷனுக்கு மார்க்கெட்டில் எண்ட் ஆஃப் தி டே அதுக்கு நீங்கள் மணி பண்ண முடியுதா, லைக் அதை வாங்குறதுக்கு பீப்புள் இருக்காங்க. இட்ஸ் அ வெரி பேசிக் சிம்பிளான திங். தட்ஸ் ஓகே. மேபி அதை இன்டெப்த்தாக கொஞ்சம் போகலாம் மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ ப்ராப்ளம்ஸ்னால் நம்மளுக்கு எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் அதில் வந்து இப்போ இனிமேல் டெக்னாலஜியும் நம்ம சேர்த்து நம்ம சொல்கிறோம்ல மேம், இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு உண்மையிலே மைண்ட் செட் நம்ம கரெக்டாக தான் இருக்கோமா, இல்லைனா ரொம்ப ஓவர் ட்ரீமராக இருக்குமான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்மளுக்கு அந்த லிமிட், நம்மளால் அந்த ப்ராடக்ட்டை உருவாக்க முடிஞ்சாதான் இட்ஸ் கைண்ட் ஆஃப் இட்ஸ் கோயிங் டு ஒர்க். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நம்ம ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன் என்ன, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஓகே, ஸோ டெஃபினட்டாக அது வந்து ஒரு அட்டெம்ப்டில் கிடைக்கிற ஒரு சொல்யூஷன் கிடையாது. நீங்கள் இப்போ எல்லாருமே எவ்ரி ஒன் ஹாஸ் thousands ஆஃப் உங்களுக்கு 1000 பிஸ்னஸ் ஐடியா அவங்க மண்டையில் ஓடிட்டு இருக்கோம். அவருக்கு லைக் எவ்ரி ஒன் ஹாஸ் thousands ஆஃப் பிஸ்னஸ் ஐடியாஸ். அது வந்து இட்ஸ் நார்மல். நீங்கள் கேட்குற இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், அதில் நான் ஒரு லேர்னிங் பண்ணியிருக்கேன். மோர் தென் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் தாண்டி ஐ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் தட் ஜேர்னி. ஸோ டெஃபினட்டாக அது இருக்கும். ஸோ ஜென்ரலாக நான் என்ன அஸ் அ பிஸ்னஸ் கோச், நான் என்ன எப்போவுமே லைக் சொல்கிற விஷயம் என்னென்னா, there is a லைக் ஒரு ரோட் மேப், நாட் ரோட் மேப், இட்ஸ் கால் லைக் பிஸ்னஸ் மாடல் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு 9 ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ நான் எங்கிட்ட இந்த கேள்வி நிறைய டைம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் சொல்கிறது அந்த 9 ஃபேக்டர்ஸை வந்து இட்ஸ் கால் லைக் லீன் பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ்ன்னு இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லீன் பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் போனீங்கன்னா ஒரு 9 பாயிண்ட் மாதிரி இருக்கும் உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா அது நம்ம ஒரு 3 கேட்டகரியாக இது பண்ணணும். அந்த 3க்கும் இங்கே வந்து நீங்கள் சொல்யூஷன் எடுக்கணும். அதில் உங்கள் கஸ்டமர் செக்மெண்ட் என்ன, உங்கள் ரெவன்யூ ஸ்ட்ரீம் என்ன, உங்கள் மார்க்கெட்டிங் சேனல் என்ன, அண்ட் உங்களோட அன்ஃபேர் அட்வான்டேஜ் என்ன, உங்களோட யூனிக் வேல்யூ ப்ரொபோஷன் என்ன, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுது, ஒரு 9 ஃபேக்டர் இருக்கும். அதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணாலே அஸ் அ கிரியேட்டர், இஃப் யூ ஆர் கமிங் வித் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், யூ ஆர் த கிரியேட்டர், யூ ஆர் த ஃபவுண்டர். உங்களால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியணும். ஓகே, உங்களால் அதை ஆன்சர் பண்ண முடியலன்னா, then there is something is wrong with that business model. You have to go back, you have to do the research, come up with the answer. It's a very simple thing. Then ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 அட்லீஸ்ட் 3 months அது எஃபர்ட் போடுங்க உங்கள் மார்க்கெட் ரிசர்ச்சை வந்து ப்ராப்பராக. இந்த மார்க்கெட் ரிசர்ச்க்கு என்னென்னலாம் வந்து நம்ம பார்க்கணும் மேம்? ஏன்னா நம்ம காம்படிட்டர்ஸும் இருப்பாங்க, இல்லைன்னா நம்ம சப்போஸ் ஓனாக ஒரு ப்ராடக்ட் இதுதான் ஃபஸ்ட் நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணுறது? ஸோ லைக் நான் ஸ்டார்ட் அப் ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி தான், அந்த ஃபஸ்ட்டு அந்த 9 ஃபேக்டர்ஸை கண்டுபிடிங்க. அதுவே உங்களோட இந்த கேள்விக்கான எல்லா பதிலையும் உங்களுக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்ரோச் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நாங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு வில் ஃபைண்ட் லைக் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், லைக் ஐடியேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்னு தெரியல. ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பிக் பண்ணுறதுக்கே நீங்கள் ஒரு ஆங்கிளில் யோசிக்கணும். ஓகே,
ஸோ நான் என்னோட ஒர்க் ஷாப்பில் வந்து ஐ ஸ்டார்ட் வித் ஐடியேஷன். ஒரு 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 ஆண்டர்பிரினர்ஷிப் த வே ஆஃப் திங்கிங் இட்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அதுக்கு வந்து மைண்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ லைக் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் நான் ஜஸ்ட் கீவேர்டு மாதிரி சொல்கிறேன், கோ பேக் அண்ட் சர்ச். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கும். பிகாஸ் யூ கைஸ் ஆர் வெரி ஸ்மார்ட், ரைட்? ஸோ ஒரு 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 ஐடியேஷன் என்ன, உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்கள், எப்படி நம்ம கரெக்டான ஆங்கிள் யோசிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. தென் ப்ராப்ளம்ஸ் இப்போ நீங்கள் பிக் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எப்படி லைக் கரெக்டாக நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. தென் நான் சொன்ன இந்த பிஸ்னஸ் மாடலில் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ கன்சியூமர் ரிசர்ச் அண்ட் காம்படிட்டர் ரிசர்ச் இருக்கும். அது பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சும் காம்படிட்டர் அனாலிசிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் காம்படிட்டர். ஸோ இந்த ஜேர்னி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நான் ஜென்ரலாக ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயம்னா, டெக் இஸ் லைக் பிளேஸ் வெரி என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் ஐடியா எல்லாமே வந்து ஒரு 50 to 60% தான். இன்னொரு ரோல் வந்து ரொம்ப எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம், எல்லாரும் எஸ்பெஷலி லைக் தயங்குற விஷயம் என்னென்னா லீகல் சைட். ஓகே, இப்போ எல்லாருக்கும் ஐடியா இருக்கும், ஆனால் என்ன டைப் ஆஃப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது. அண்ட் லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் தெரியாது. ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணால் என்னென்ன ஃபைலிங் பண்ணணும்னு தெரியாது. இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்து, ஏன்னா நம்ம வி ஜஸ்ட் இன்ஜினியர்ஸ், லைக் ஒரு நம்ம அந்த பேக்ரவுண்ட் வந்திருக்க மாட்டோம். ஸோ தட் வாஸ் த மெயின் ரீசன் வை ஐ டிட் பிஸ்னஸில். ஓகே, ஸோ லைக் நான் அதுக்காக நீங்கள் போய் லா படிக்கணும்னு நான் சொல்லலை. தெரிஞ்சுக்கோங்க என்ன டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது, உங்கள் பிஸ்னஸ் ஐடியாவுக்கு என்ன டைப் ஆஃப் கம்பெனி நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இது தெரிஞ்சாமல் நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வராதிங்க. கம்ப்ளீட்டாக ஒரு கம்பெனி செக்ரட்டரியோ இல்லை யாரையும் நீங்கள் அப்படி பிளைண்டாக பிலீவ் பண்ணாதீங்க. யூ ஷுட் நோ அஸ் அ கிரியேட், அகைன் ஐம் டெல்லிங், அஸ் அ ஃபவுண்டர், அஸ் அ கிரியேட்டர், நீங்கள் எக்ஸ்பர்ட்டாலாம் இருக்க வேண்டாம். பட் யூ ஷுட் ஹேவ் நாலேஜ் அபவுட் த என்டையர் டொமைன். லீகல் சைடும் தெரியணும், எல்லாமே தெரியணும். யூ ஆர் அ சேல்ஸ் பர்சன், யூ ஆர் அ கிரியேட்டர், லைக் யூ ஆர் அ டெக் பர்சன், உங்களுக்கு எல்லாமே தெரியணும். அது மேபி இப்போ நீங்கள் சொன்னீங்களா இது எல்லாமே நம்மளுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு, மேபி ஒருத்தவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஆம்பிஷன் இருக்குது, அவங்க வந்து மேபி ஒரு இன்டர்ன்ஷிப்போ இல்லைனா ஏதாவது ஒரு கோர்ஸோ அந்த மாதிரி படிக்கணுமா? இல்லைனா இப்போ உங்கள் ஜேர்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு முடிச்ச உடனே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ விச் இஸ் பெட்டர்? என்கிட்ட கேட்டால் நீங்கள் ஒன்று யோசிங்கன்னா லைக் யோசிச்சிட்டே இருக்காதீங்க, உள்ள குதிச்சது. ஓகே, தள்ளி போடாமல் டக்குன்னு உள்ள பண்ணிடுங்க. அது சரியோ தப்போ அது பார்த்துக்கலாம். நீங்கள் யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா யோசிச்சிட்டே தான் இருப்பீங்க. நான் பார்த்துருக்கேன். நான் காலேஜ் படிக்கும் போது சொல்லிட்டு இருந்தவங்க இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. தவிர லைக் இது என்னோட அப்ரோச். பீப்புளுக்கு மாறும். எனக்கு என்ன தெரியுமோ நான் தான் சொல்ல முடியும். திஸ் இஸ் வாட் ஐ டிட். ஈவன் இஃப் நான் திருப்பி என்னோட 20s போக முடிஞ்சாலும் ஐ வில் டூ த எக்ஸாக்ட் சேம் திங் வாட் ஐ டிட். தெர் இஸ் நோ பாயிண்ட் டு ரெக்ரெட், இன்க்ளூடிங் மை மிஸ்டேக்ஸ். ஓகே, அந்த மிஸ்டேக்ஸ் என்ன வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ மை ரெக்கமெண்டேஷன், இஃப் யூ வாண்ட் ஸ்டார்ட், ஜஸ்ட் ஸ்டார்ட். சூப்பர் மேம். ஆக்சுவலி இட்ஸ் அ வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். நீங்கள் நிறைய விஷயத்தை பற்றி சொன்னீங்க. ஆக்சுவலி விஜயலட்சுமி யாரும் நாங்கள் நிறையவே கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி பிஸ்னஸ் பற்றியுமே ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபுல் இன்டர்வியூ, அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் யுவர் கான்வர்சேஷன். தேங்க்யூ.